திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் தினந்தோறும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானின் பெருங்கருணையினால் திருக்கோவையார் என்னும் பகுதியை சிந்தித்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்குகிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்த ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த சிவ திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை துவங்கி அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்கய்யா சாம்பசிவையா ஆரம்பிச்சு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. நன்றிங்க. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க சிவ கௌசல்யமாவா. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி கடல் போற்றி. கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரை கடல் போற்றி. திருவாலிய முதனார் திருவடி போற்றி, புருடோத்தமர் நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவாலவாயர் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கொன் அருங்கடல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர்
கழலடி போற்றி. கபில தேவநாயனார் கழலினை போற்றி. பரணதேவநாயனார் பொற்றால் போற்றி. இளம்பெருமானடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமலி குன்றத்து செக்கிழரடி போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் அடைதல். வாங்க வேலரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகும் தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய. இருள் கடு உண்டவர் அருளும் உலகமெல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி. தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். கதவும் திறக்க. வாங்க சாம்பசிவையா வாங்க. நன்றிங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கே அரற்றாதே. திருமாமணி சீர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருபுயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. வாங்க ஜான்சி முருகன் வாங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்புருளே உன கொழுப்படி ஓங்கள். மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திர பெருந்துரையாய் வழியடியோம். கண்ணகத்தே நின்று களிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார். என் அகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அந்த எண்ணம் தான் நெட்டை கூட. அது இன்னைக்கு ரொம்ப நடராஜா ரொம்ப அழகா சொன்னார். நல்லவனா இருந்தா பத்தாது, வல்லவனா இருக்கணும்னு. நல்லவன் என்ற சொல்லியே வல்லமை இருக்குது. அந்த கடைசியில வன் என்பது வல்லமை தானே. நல்லவன் வல்லவன் என்ற சொல்லல, நல்லவன் என்ற சொல்லிலேயே அந்த வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை எதனாலே வரும்? அவரே சொன்னார், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல் என்ற அந்த நெட்டை கூடல் என்பது அந்த வல்லமை எதனாலே அமையும்? மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்குதல். அப்படி மலம் சாய அமுக்கினால் என்ன பண்ணுவான்? நீ பெருமானை தேட வேண்டாம், பெருமான் உன்னை தேடி வருவான். அதனால அந்த பாட்டையும் சொன்னார் அவரே. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். நல்ல அருமையான செய்தி. வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்னைக்கு திருமுறை தமிழோசையில 393வது நாளாக வாழ்க. அடுத்த வாரம் 400வது நாள் வரும்போது அடுத்த வாரம் இல்லையா? இந்த நன்னாளில நாம் திருக்கோவிலூர்ல இன்னைக்கு நேற்று எத்தனை பாட்டு வரைக்கும் படிச்சோம்? 386 வரைக்கும் படிச்சிருக்கேன். 386 வரைக்கும் படிச்சிருக்கோம்.
386. அப்ப இன்னைக்கு முடிச்சிடலாம் இல்லையா? இன்னைக்கு நேற்று 40 பதிகம் படிச்சாச்சு. இன்னைக்கு தைப்பூச நன்னாள். மலை மேல திருக்கழுக்குன்ற மலை மேல வழிபாடு. திருமுல்லை வாயில் சோமவார வழிபாட்டு குழுவினர் வருடந்தோறும் அங்க இந்த கழுகுப்பாறை எடுக்கிற அந்த லிங்கத்துக்கு பூசை செய்து இன்னைக்கு வழிபாடு. இயன்றவர்கள்லாம் அதுல கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி 386 நேற்று பாணனோட விழுதல். அப்ப இன்னைக்கு பாணன் புறந்தோத்த கொல்லாண்டு இலங்கு படிக்கலாம். கௌசல்யா மாட்ட கொடுங்க, பாடி காமிச்சிருவாங்க. சிவாயிடம் வாங்க. அடுத்து சாம்ப சிவாய. திருச்சிற்றம்பலங்கய்யா. மெய் கொண்ட கண்டர் வயல் கொண்ட அடுத்த பாட்டுமா என்னங்கய்யா? பாட்டுதான் முடிச்சாரு சொன்னாரு. அடுத்த பாட்டு கொல்லாண்டு இலங்கு 386 நேற்று படிச்சாங்கன்னு சொன்னாரு. சரிங்கய்யா சரிங்கய்யா, அதான் படிச்சேன் நேற்று, அது முடிச்சோம். தெரியும், எனக்கு கவனம் இல்லாத. 387 கொல்லாண்டு இலங்கு. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. கொல்லாண்டிலங்கு மழுப்படையோன் கொளுத்தில்லை அண்ணாய் வெள்ளாண்டிலங்கு புருவம் நெறிய செவ்வாய் துடிப்ப கொல்லாண்டிலங்கு மழுப்படையோன் குளிர்த்தில்லை அண்ணாய் வெள்ளாண்டிலங்கு புருவம் நெறிய செவ்வாய் துடிப்ப கல்லாண்டேழல் கருங்கண் சிவப்பாற்று கருப்பதன்று பல்லாண்டடியேன் அடிவலம் கொள்வன் பணிமொழியே கல்லாண்டே எல் கருங்கண் சிவப்பாற்று கருப்பதன்று பல்லாண்டடியேன் அடிவலம் கொள்வன் பணிமொழியே பல்லாண்டடியேன் அடிவலம் கொள்வன் பணிமொழியே பல்லாண்டடியேன் அடிவலம் கொள்வன் பணிமொழியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருவாசகம் படிக்கிறவங்களா திருக்குறள் படிக்க சொன்னா, ஐயா அது ரொம்ப கஷ்டயா, படிக்கிறதுல இல்ல, படிக்க முடியலையா அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அது எவ்வளவு எளிதுன்றதை பண்ணிக்க நம்ம அம்மா கௌசல்யா அம்மா பாடி காட்டினாங்க. அப்ப அது தெரியுது இல்லையா, இசை மூலமா அதை எளிதாக்கலாம் என்று நன்றாக தெரிகிறது. அதனாலதான் திருமுறை தமிழ் ஓசை. அது அந்த தமிழ் ஓசையில வில்லாண்டிலங்கு புருவம் நெறிய, அதுதான் நெட்டை கூட. வில்ல வளைச்சா என்ன பண்ணும், அந்த 2 இதுவும் சுருங்கோ, அங்க போய் பாப்பா புருவம் நெறியும். அப்படி அந்த புருவம் நெறியறதா நெட்டை கூட. 2 கண்ணையும் கொண்டு போய் அங்க செருகிறதுன்ற அந்த செயலால சொல்லி காட்டுகிறார் நம்முடைய நடராஜன். அவர் நாளும் சொல்றார். இன்னைக்கு 92 நாளா சொல்லிங்கிறாரு கணக்கு போட்டா. வாழ்க வாழ்க வாழ்க. 2 அடுத்து மத்த கரிவுரி சாம்ப சிவையா வாங்க. நன்றிங்க. மணிவாசகர் துதி. திருச்சிற்றம்பலம். பணியாபரணன் பணியே என்றும் பணியா உருகி பல பாமாலை அணிவித்தரனாரடி சேரன்பர் மணிவாசகர் மாமலர்த்தால் போற்றி மணிவாசகர் மாமலர்த்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். நீங்க மணிவாசகர் சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்கும். திடீர் பாட்டு மாறி போயிட்டு நினைச்சுக்கிறேன் அப்பப்போ. மணிவாசகர் துதி அது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நன்றிங்க. 388 மத்த கரிவுரி. திருக்கோவையார் பாடல் வரிசை எண் 388, அதிகாரம் 25, பாடல் 37, விருந்தோடு செல்ல துணிந்தமை குரல். திருச்சிற்றம்பலம். மத்த கரி உரியோன் தில்லை ஊரன் வரவெனலும் தத்தை கிளவி முகத்தாமரை தளல் வேல் மிளிர்ந்து முத்தம் பயக்கும் கழு நிர்விருந்தோடு எண்ணாத முன்னம்
கருங்குவலை செவ்வி ஓடி கெழுமினவே. நன்றிங்க. தில்லை ஊரன் யாரு கேட்டா மத்த கரி உரியோன், யானையினுடைய தோலை உரித்தான். ஆணை தோலை என்ன இருக்கிறது? ஆணவத்தை அடக்குவதற்காக உரிக்கப்பட்டு சொல்வார்கள். அப்போ அந்த அந்த ஆணவத்தை உரிக்கணும்னு என்ன செய்யணும்? மாயை தனை உதரும், வல்வினையை சுடனும். அப்படி சுட்டால் மலம் சாய அமுக்கலாம். அந்த மலம் சாய அமுக்குவதன் அடையாளமே ஆணை உரித்தல் என்று சொல்வார்கள். அதை செய்கிறவன் யாரு? தில்லை ஊரன் என்று சொல்கிறார் நம்முடைய வாசக பெருமான். வாழ்க வாழ்க. கவலம் கொள் பெய்த்தொகை 389. சரஸ்வதி அம்மா வாங்க. ஓம் நம சிவாய். வாங்கம்மா. கவலம் கொள் பேட்டொகை பாய்தர காட்டிடையாடு வந்த கவலம் கிளாட்சிவன் கிளையனாய் தழுவிவிம் முவிழி சுலுவம் கிரந்தோன்றல் துணையன தோன்றுதலால் அவலம் களைந்து பணி செயற்பாலை அரசனுக்கே. நன்றி ஐயா. தோன்றல் துணையென தோன்றுதலால், நமக்கு துணை யாரு? பெருமான் ஒருவன் தான் துணை. அதனாலே தோன்றல் என தோன்றுதலால் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. சேல் தன் திகழ்வயல். நடராஜ ஐயா வாங்க. நன்றிங்க ஐயா. சிவபெரும் மாணிக்கவாசர் திருவடிகள் வணக்கம். சிவபெரும் அடியார் பெருமக்கள் திருவடிகள் வணக்கம். சிவபெரும் திருச்சிற்றம்பலம். சேல்தான் திகழ்வயல் சிற்றம்பலவர் தில்லை நகர்வாய் வேல்தான் கழ்கன் இளையார் வெல்குவர் மெய்பாலன் செய்த சேல்தான் திகழ்வயல் சிற்றம்பலவர் தில்லை நகர்வாய் வேல்தான் திகழ்கன் இளையார் வெல்குவர் மெய்பாலன் செய்த பால்தான் திகழும் பரிசினம் மேவும் படிருடுவம் கால்தான் தொடரேல் விடு தீண்டல் எம் கைத்தலமே பால்தான் திகழும் பரிசினம் மேவும் படிருவவே கால்தான் தொடரேல் விடு தீண்டல் எம் கைத்தலமே கால்தான் தொடரேல் விடு தீண்டல் எம் கைத்தலமே. சிவசிவா. இந்த பாட்டு சண்டேச நாயனாரை குறிக்கும் சொல்லுங்க. மெய்ப்பாலன் செய்த பால்தான். அந்த சண்டேச நாயனார் செய்ஞனூர்ல பெருமானுக்கு என்ன பண்ணாரு? பால் அபிஷேகம் பண்ணார் இல்லையா? அவர் போய் அந்த முலை காம்ப தீண்டல, அது தானா சொரிந்தது. அந்த பாலை எடுத்து பெருமானுக்கு அபிடேகித்தார். அதனாதான் மெய்ப்பாலன் செய்த பால்தான் திகழும் பரிசினம் என்ற சொல் சண்டேச நாயனாரை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. செந்தார் நறுங்கொன்றை. சொக்கம்மாளாமா சின்ன விண்ணப்பங்க ஐயா. சொல்லுங்க. இந்த பாட்டை அடியேன்னு பாடி பாக்குறேன். இன்னொரு பாடுங்களா? இல்ல இந்த பாட்டு இந்த செந்தாரம் அடியேன்னு பாருங்க. என்ன பாடுங்களா? சந்தோஷம். சிவசிவா. செந்தார் நறுங்குன்றை சிற்றம்பலவர் தில்லை நகர்வோர் வந்தார் விரையை பாய்புணல் ஆட்டின் பாவியர்க்கு வந்தார் பரிசும் மன்றாய் நிற்கும் மாறின் பலமனையில் கொந்தார் தடம் தோல் விடம் காலையில் படை கொற்றவரே வந்தார் பரிசும் ஒன்றாய் நிற்கும் மாறென வலமனையில் கொந்தார் தடம் தோல் விடம் காலையில் படை கொற்றவரே. நன்றிங்கய்யா. பந்தார் புனலி விரலியை பாய்புனல் ஆட்டி. பந்தார் விரலி யாரு? அங்க இருக்கிற கைலாயத்தில் இருக்கிற பரமேஸ்வரி தான். அவள் தான் இங்க ஏகாம்பரநாதரை வழிபடுவதற்காக இங்கே வந்தாள் இல்ல. எலவார் குடலியாக கம்பையாற்றங்கரையிலே பெருமானை குளிர் நீர் ஆட்டினாள். அதான் பாய்புனல். அந்த பாய்புனல் என்பது இங்கே கம்பையாற்றையும் பந்தார் விரலி என்பது ஏலவார் குழலியையும் குறிக்கும் என்று சொல்லுவார்கள். நான் அதான் அந்த பாட அவர் பாடுறாட்டார். இன்னொரு முறை பாடுங்க.
சிவபெருமான் அடதையா ஒன்ஸ் மோர். கௌசல்யமா கௌசல்யமா நன்றி சொல்லணும். நல்லா எடுக்கிறதுனா தெரியல. அம்மா பயிற்சி கொடுத்தேன் சிவபெருமான். செந்தார் நரும் கொன்றை சிற்றம்பலவர் தில்லை நகர்வோர் பந்தார் விரலியை பாய்புனலாட்டி மண் பாவியர்க்கு செந்தார் நரும் கொன்றை சிற்றம்பலவர் தில்லை நகர்வோர் வந்தார் விரலியை பாய்புனலாட்டி மண் பாவியர்க்கு வந்தார் பரிசும் மன்றாய் நிற்குமாறின் வலமனையில் கொந்தார் தடம்தோல் விடம்காலையில் படை கொற்றவரே கொந்தார் தடம்தோல் விடம்காலையில் படை கொற்றவரே கொந்தார் தடம்தோல் விடம்காலையில் படை கொற்றவரே. நன்றிங்கய்யா. ஆன்மாக்கள்லாம் ஒன்னொன்னு அதுக்கான ஒரு தன்னுடைய இயல்பு உண்டு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நம்மள கையில இருக்கிற 5 விரல் கூட ஒரே மாதிரி இல்லை. 5 விரல் தான், ஆனா 5 ஒரே மாதிரி இருக்காது. கௌசல்யாமா குரல் அது ஒரு சுவை. அதை நம்ம பாவனை பண்ணி பாடலாமே தவிர அதே மாதிரி அதுக்கு இணையா நம்ம பாட முடியாது. அதே மாதிரிதான் சரஸ்வதி அம்மா ஒரு மாதிரி பாடுவாங்க, சாம்பசிவ ஒரு மாதிரி பாடுவாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி பாடுவாங்க. அவரவர்கள் இயல்பிலே நின்று பாடுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. அடையனுடைய சின்ன விண்ணப்பம், அம்மா இன்னும் ஒரு அடுத்த பாடு கௌசல்யமா பாட சொல்லுங்க. அப்புறம் வந்துகிற அத்தனை பேர் எங்களுக்கு எல்லாம் வாய்ஸ் கொடுக்க யாராவது சண்டை போட்டாங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. பாடுங்க எல்லாம் நம்ம எல்லாம் எங்களுக்கும் வாய்ப்பு விடுவோம்னு கேட்பாங்க இல்லையா? ஐயா எல்லாரும் பாடட்டுங்க ஐயா. பரவாயில்லைங்களா? பாடி காமிச்சிருங்க, இன்னும் ஒரு முறை பாடி காமிச்சிருங்க. கடைசி பாட்டு அப்பா காயல பாட சொல்லலாம்னு நினைச்சேன் நான். வேற ஒண்ணு இல்ல. ராகம் போட்டு நீங்க முடிக்கிறோம் அநேகமா. கடைசி பாட்டு நான் ஒரு பாட்டு எல்லாரையும் பாட வச்சு முடிக்கும் போது கடைசியா அம்மா குரலோட முடிக்கலான்னு பாடிட்டுங்க ஐயா. எல்லாருக்கும் நல்லா இருக்கு. மென்றுண்ணிய செஞ்சடைவன் மதியன் விதியுடையோர் சென்றுண்ணிய கழற் சிற்றம்பலவன் தென்னாம் பதியில் மின்றுண்ணிய செஞ்சடைவன் மதியன் விதியுடையோர் சென்றுண்ணிய கழற் சிற்றம்பலவன் தென்னம் பொதியில் நன்றோ சிறியவரில்லம தில்லம் நல்லோர மன்னோ இன்றொன் திருவருளே துணை சாலுமன்னங்களுக்கோ நன்றோ சிறியவரில்லம தில்லை நல்லூர மன்னோ இன்றொன் திருவருளே துணை சாலுமன்னங்களுக்கே என்றும் திருவருளே துணை சாலுமன்னங்களுக்கே என்றும் திருவருளே துணை சாலுமன் எண்ணங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய நம. வாழ்க வாழ்க. இன்று உன் திருவருள் இத்துணை சாலும் எங்களுக்கே அப்படின்னு. அப்ப எங்களுக்கு என்பது ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் பாடுகிற கௌசல்யாமா மட்டும் இல்ல, ஒன்னும் பாட தெரிய எனக்கும் ஓணும் இல்லையா? அதனாலதான் நம்ம தருமரையா அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு மட்டும் தான் இசையா? தமிழின் நேர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழவம் மந்தை பல்கு பாடல் செய்கை இடமுவானே நீங்க பாட்டு பண்ணா அந்த இடத்துல உட்காந்தா இறைவன் அருள் கிடைக்கும்னா, நான் உங்களை பார்க்க முடியல, உங்களை தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்ப எனக்கு அருள் கிடைக்காதா அப்படின்னு கேட்டா, இல்லடா உனக்கு கூட உண்டுடா அப்படின்னாரு. யார் சொன்ன கேட்டா, அதே ஞான சம்பந்தம்டா சொன்னாருன்னு சொன்னார். கோழை மிடராக கவி கோடு மிளவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல்லும் ஈசன் உரையும் இடமா. அததான் நன்றும் சிறியவர் இல்லமது இல்லம். யார் யார் எப்படி பாடுறாங்களோ அந்தந்த வேளை அவர்களை பாட வைத்து அவர்களுக்கும் அருள் செய்வார். அதனாலே எங்களுக்கு என்று சொன்னாலே சொல்லி காட்டுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. இது ஒரு வகை, அது ஒரு வகை, இது ஒரு சுவை, அது ஒரு சுவை. வாழ்க வாழ்க. அந்த முன்னேறு எப்படி போதோ அப்படிதான் பின்னேறு போன்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த பாடி அந்த ஓங்காரமா பாடி காமிச்சிட்டாங்கன்னா உள்ள பதிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது பின்னேறு வந்து அது பின்னாடியே போகும். முதல்லயே வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்லயே போச்சுன்னா அந்த பின்னேறும் அதே மாதிரி ஸ்ட்ரகிள்ல தான் போகும். அப்ப முன்னாடி பாடி கொடு அது நம்ம நிறைய நிகழ்ச்சியில பாடிருப்போம். ஏன் சாமசையா கூப்பிடும்னா முதல்ல பாடி கொடுத்துருவாரு, அடியன் வந்து பின்பற்றி போவேன். இப்ப அம்மா வந்து அதை பாடி நேத்துல பாடி காமிச்சாங்க. ஓஹோ, இது இப்படி போலாமா ஒரு விஷயம் நேத்தான் எங்களுக்கு கிடைச்சது. நேத்தான் எங்களுக்கு தாத்பரியமே கிடைச்சது. ஓஹோ, இப்படிதான் பாடணுமா இத அப்படின்னு ஒரு ஐடியா வந்து எல்லாருமே பாடினாங்க நேத்து நிகழ்ச்சியில. நீங்க பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் கேளுங்க. எல்லாருமே அந்த முயற்சி பண்ணாங்க. அந்த கடையவனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட அப்படிதான் நாங்க போவோம். ஆனா அதை எப்படி பாடணுன்றத வந்து நாங்க எல்லாருமே பாடி ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. பெரிய மனமகிழ்ச்சி இருந்தது. அழகா அதே மாதிரி எல்லாம் பாடினாங்க, சந்தோஷமா இருந்தது. அந்த முன்னேறு எப்படி போதோ அதுதான் பின்னேறு போகும். அதனாலதான் முதல்ல அவங்களை பாட சொன்னேன். அந்த செய்தி போய் கிடைச்ச உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். படிக்கிறவங்க படிக்கலாம், கேட்கறவங்க கேட்கலாம். ஆனா காதல்ல விழுந்த மாதிரி தான் நம்ம மனசு செய்யும். அது மாதிரி தான் நான் முதல் பாடுறவங்க வந்து நல்லா பாடிட்டாங்கன்னா அதேபடி போயிடலான்னு தான் அம்மாவை பாட சொன்னேன். தவறு இருந்தா மன்னிச்சுங்க சிவபெருமானே. இல்ல அதனால்தான் நானே கூட அம்மா என்ன பண்ண, நான் ஒரு பாட்டையும் பாட முடியாது, ஒரு 4 பாட்டை செலக்ட் பண்ணி அதை பதிவு பண்ண அனுப்பிச்சோன்னா அந்த பதிவு பண்ண அனுப்பிச்சிருக்காங்க. நேற்று நான் வாட்ஸ்அப்ல அதை போட்டிருக்கேன். இந்த திருக்கோயில இருந்து ஒரு 4 பாட்டை செலக்ட் பண்ணி சிறைவான் புனல் தில்லை ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து அந்த விண் நிறைந்தார் என்றவராவது மின் தொத்திடு கடல், அப்புறம் வந்து இந்த ஆனந்த வெள்ளத்தை, அந்த 4 பாட்டை நம்ம எல்லாரையும் படிக்க சொன்னோம். அந்த 4 பாட்டை எப்படி பாடணுன்றதை அம்மாவை பாட சொல்லி அதை பதிவு பண்ணி அந்த பதிவு அம்மா அனுப்புறாங்க. அதை நான் வந்து உடனே பெரிய புராண அன்பர் குழுவிலையும் சிவனேரியில நேற்று போஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லாரும் கேட்டு மகிழலாம். அதை உடனே எடுத்து அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டேன் அம்மா பாட சொல்லி. நன்றி நன்றி. அதுதாங்க ஐயா, யாரும் யார் மனசும் புண்படுத்தணும்னு ஆசை இல்லைங்க ஐயா. அந்த முன்னாடி பாடினாலும் நல்லா இருக்கும். அதை கேட்டு இசையோட நம்ம தொடங்கணும்னு வச்சுங்களேன், அது மாதிரியே அந்த மனசு லைக் ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அம்மா கூப்பிடுறது, வேற ஒண்ணும் இல்லைங்க. அதனாலதான் நான் அவங்கள பாட சொல்லிட்டேன். அதனால அது மற்றவங்களுக்கு நம்ம வாய்ஸ் சான்ஸ் கொடுத்தோம். ஏன்னா அவங்க நல்லா பாடுறாங்கன்னா அவங்கள ஒருத்தரை பாட விட்டு நம்ம வந்து மற்றவங்கள நம்ம யாரையும் சட்டை பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன கூப்பிட்டீங்களா, நான் உடனே காதுன்னு தான் எனக்கு கூப்பிட்டீங்களா, யாரும் வந்து வருத்தப்பட்ட கூடாதுக்காக நான் சொல்றேன். வேற ஒன்றும் நிகழ்ச்சியில அத்தனை பேரையும் நம்ம இது பண்ணிடணும். அவங்க எப்படி பாடினாலும் எதை பண்ணாலும் எல்லாரையும் அதில் இன்க்ளூட் பண்ணிடணும். அதனால ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் நம்ம புறக்கணிச்சிட்டோன்ற அந்த கேட்ட பேர் வந்துடக்கூடாது. நம்ம அடியார்கள் மத்தியில் அது வராது. சில நேரத்தில் வந்து என்ன கூப்பிட்டீங்களா அப்படி சண்டை போட்டு போறவங்களா இருக்காங்க இல்லையா? இல்ல இல்ல பக்குவ போட்டாங்கய்யா, பக்குவ சமைஞ்சிட்டாங்க. நான் வந்து அடியாரெல்லாம் சமைச்சிட்டாங்க. அது ஆர்வத்தினாலதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வகை ஆர்வம் இல்லையா? ரொம்ப நம்ம அடியாரெல்லாம் ரொம்ப பக்குவ போட்டாங்க ஐயா. ரொம்ப நேர்த்தி ஆயிட்டாங்க. ரொம்ப சாத்துவ குணத்துக்கு சத்துவ குணத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பக்குவனாலதான் காலையில நெட்டை குடலால வருது. கண்டிப்பா அதுதான் 4-10 வந்துட்டோம். நன்றி நன்றி, மகிழ்ச்சிங்க. பரவாயில்ல, நல்லா அரவணைச்சு போறீங்க. நன்றி 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 நன்றி. அடுத்து வரிசையா கூப்பிடுங்க. திருச்சிற்றம்பலம். கெழுமிய மாளிகை சிற்றம்பலவர் சென்றன்பர் சிந்தை கழுமிய கூத்தர் கொடி பொழில் எழினும் வாழியரோ விழுமிய நாட்டு விழுமிய நல்லோர் விழுக்குடியீர் விழுமிய அல்ல கொல்லோ இன்னவர் விரும்புவதே விழுமிய நாட்டு விழுமிய நல்லோர் விழிக்குடியீர் விழுமிய அல்ல கொல்லோ இன்னவர் விரும்புவதே விழுமிய அல்ல கொல்லோ என்னவர் விரும்புவதே. சிற்றம்பலம். இன்னவாறு அன்பர் சிந்தை இன்னவாறு விரும்புவதே என்று எதை விரும்ப அன்பர் எதை விரும்ப? அன்புன்னா சிவம். ஆனால் அன்பர் சிந்தை எதை விரும்பும்? சிவத்தையே விரும்பும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் என்பது அன்பர் சிந்தைதான் இன்னவாறு விரும்புதல் என்று சொல்லி காட்டுதல். வாழ்க வாழ்க. அடுத்து திருந்தேன் உயன் என்ற அரியன் படிக்கிறேன். படிக்குமா ராணியம்மா? திருந்தேன் உயன் நின்ற சிற்றம்பலவர் தென்னம்புதியில்
இருந்தேன் உய வந்து இணைமர் கண்ணின் இன்னோ கருளி பெருந்தேன் என நெஞ்சி உகந்து பிடித்து ஆண்டனம் பொன்னமிடம் பெருந்தேன் என் நெஞ்சி உகம் பிடித்து ஆண்ட நம் பொன்னமிடம் வருந்தேலாது அன்று இதுவே வருவது ஒரு வாஞ்சனையே வருத்தேலாது அன்று இதுவே வருவது ஓர் வாஞ்சனையே. அந்த 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 அன்பர் சிந்தைன்னு பாட்டுல முன்ன பாட்டுல இந்த பாட்டுல பெண் அமிர்தம் என்று சொல்கிறார். அந்த அன்பர் சிந்தையில இருக்கிற சிவம் வந்து சிறப்பான பொருள் என்றால் அந்த சிறப்பானை அடைவதற்கு நமக்கு துணை நிற்பது பெண்ணமிதமாகிய வனப்பு ஆற்றல். அது ஆக சிறப்பு ஆற்றல் தில்லைக்கூத்தனாகவும் இந்த பெண்ணமிதமாகிய வனப்பு ஆற்றல் என்பது சிவகாமி அம்மையையும் குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 395 சிற்றம்பலம். இயல் மண்ணும் அன்பு தந்தார்க்கு என் நிலை இமையோர் இறைஞ்சும் செயல் மண்ணும் சீர்கழல் சிற்றம்பலவர் தென்னம் பொதியில் கயல் மண்ணு குன்றில் பொறுவேல் துணையாய் பொம் என் இருள்வாய் அயல் மண்ணும் யானை துறந்தறிதேரும் அதரகத்தே கயல் மண்ணு குன்றில் பொறுவேல் துணையாய் பொம் என் இருள்வாய் அயல் மண்ணும் யானை துறந்தறிதேரும் அதரகத்தே. ஐயா இப்ப படிச்ச 3வது பாட்டுல 3வது வரியில என்ன இருக்கு? புயல் மண்ணும் இருக்கா, கயல் மண்ணும் இருக்கா? கயல் மண்ணும் குன்றில். இந்த புத்தகத்துல இருந்து புயல் மண்ணும்னு புயல் மண்ணன் தாங்க ஐயா, புயல் மண்ணன் இருக்குது ஐயா எங்களுது. ஏன்னா புயல் மண்ணும் பொறுவரையில் துணை போம் என்று போ அந்த பா என்ற சொல்ல வர்றதுனால புயல் மண்ணு தான் பாட்டு. ஐயா 2 வாட்டியும் கயல் மண்ணுன்னு படிச்சாங்க. ஆனா புயல் தான் சொல்ல இருக்குதாங்க. புயல் மண்ணும் குன்றில், குன்று மேல ஏறினா காத்தடிக்கும். அந்த காத்த புயலா புயலா பாண்டது என்ன பெண் அந்த இதுல பாடுவாரு. மண் கண்காட்டும் நுதலானும் கனல் காட்டும் பெண் காட்டும் புயலானும்னு பாடுவார். அந்த புயல் என்ற சொல்லுதான் அந்த குன்றில் மேல் ஏறி இருந்தால் அந்த வீசுற காற்றுக்கு புயல் என்று சொல்லுவார்கள். புயல்னா வேகமா ஆட்சி, அது வந்து இது அந்த புயல் அல்ல, இது வந்து தென்றலின் அடையாளம். குன்றில வீசுகிற புயல் வந்து தென்றல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. புயல் செயல் கயல் புயல் புயல் மாத்திருங்க. கரெக்ட் தான். சரியா? 3வது வரையில புயல் மண்ணும் குன்று. சரி, கயல் ஒன்று மாத்திருங்க. சரி, ரைட். வாழ்க வாழ்க. சிவலலிதா கதிர்த்த நகை இருக்கீங்களா? அடுத்தது சிவலலிதா லோகநாதன், அவங்க வரலன்னா அடுத்தது புனிதவதி அம்மா. புனிதவதி அம்மாங்க இருக்காங்களா? புனிதவதியும் இல்லையே. வாங்க 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 பாடுங்களா ஐயா? பாடுங்க பாடுங்க. 396 கதிர்த்த நகை மண்ணும். கதிர்த்த நகை மண்ணும் சேத்தவை மகளை கண் பிழை பேத்து எதிர்த்து எங்கு நின்று எப்பரிசளித்தான் இமையோர் இறைஞ்சு மதங்கிய கொன்றை வாசடையீசர் வன்திலை நல்லார் பொது தம்பலம் கொணந்தோ புதல்வயம்மை பூசிப்பதே பொது தம்பலம் கொணந்தோ புதல்வாயம்மை பூசிப்பதே பொது தம்பலம் கொணந்தோ புதல்வா எம்மை பூசிப்பதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அம்பலத்து பெருமானை பூசித்தல். பொது தம்பலம் கொணர்ந்த புதல்வா எம்மை பூசிப்பது. எப்படி பூசிப்பது? கண் பிழைப்பதன் மூலமாக பூசிப்பது. கண் பிழைப்பித்து என்றார். அது கண் பிழைப்பது என்பது
அந்த இரு கண்ணுடைய பார்வைகளையும் நம்ம உலகியலே செலுத்தாமல் அருளியல் நாட்டத்துல கொண்டு போய் புருவ நடுவிலே நிறுத்தல் தான் கண் பிழைப்பித்தல். அதுதான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. சிலைமலை வாணுதல். ராஜேஸ்வரன் ஒருத்தர் வந்தாரு. ஏடி ராஜா. ஐயா அவங்க புத்தகம் இல்லைங்க அவங்க கையில. சரி, அடுத்தது பட்டம்மாளம் வாங்க. பட்டம்மாளமா இருக்கீங்களா? சிவாய நம்ம. அம்மா இல்லைங்கய்யா. ரயில்வே சித்ரா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். இந்த பாடம் திருச்சிற்றம்பலம். சிலைமலி வாணுதல் எங்கையது ஆகம் என செலும் பூன் மலைமலி மார்பின் உதைப்ப தந்தான் தலை தலை மன்னர் தில்லை உலைமலி வேற்படை ஊரனில் கல்வரியில் என்ன உன்னி கலைமலி காரிகை கண் முத்த மாலை கழுந்தனவே. திருச்சிற்றம்பலம். ஐயா எனக்கு இசையோட வரலீங்க சாமி, மன்னிச்சுக்கணும். அதனால நான் சொல்லிட்டேன் முதல்ல, எப்படி வேணாலும் பாடலாம். கோழை மிடராக கவி கோடு மிளவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல்லும் ஈசன் உரையவாம்னு ஞான சம்பந்தர் வாக்கு. இசையாவும் பாடலாம். தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழபம் வந்தையவும் பாடலாம். தரோர சாமிநாதையா மாதிரி நம்ம கௌசல்யா அம்மா மாதிரியும் பாடலாம். ஒண்ணும் தெரியாத என்ன மூலையும் பாடலாம். எனக்கு நமக்கு அதனாலதான் எங்களுக்கும் என்று சொல்லி பன்மையில கொட்டினார். எனக்குன்னு சொல்லாம எங்களுக்குன்னு சொன்னார் மணிவாசகர். கண்டிப்பா. என்ன விண்ணப்பம்னா வந்திருக்கிற அடியார்களுக்கு என்ன விண்ணப்பம்னா கையில புத்தகம் வச்சுக்குங்க. நீங்க படிக்கிற பாட்டும் படிக்காதீங்க. என்ன பாடுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து அப்படியே மீட் போட்டு பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே சுகம் இல்லாம அதை நிச்சயம் ஃபாலோ பண்றாங்க. எல்லா பாட்டையும் படிங்க. ஒரு பாட்டு தான் படிக்கணும். உங்க பாட்டு மட்டும் படிக்கணும்னு நீங்க வந்தீங்கன்னா நிச்சயம் தடுமாற்றம் இருக்கும். எல்லா பாட்டையும் அவங்க பாடுறவங்க கூடயே நீங்க பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா அது அந்த ஒரு பாட்டு நீங்க கொடுக்குற பாட்டு தான் நீங்க பாடணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் கூடவே ஐயா சொல்றாரு, ஒரு வரி வரியா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே கூடவே பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் அந்த பாட்டு உங்களுக்கு வரும். ஆமா, எல்லா முயற்சி நல்ல முயற்சி திருவினையாக்கம் நல்லா பாடுங்க. நன்றிமா. ஃபாலோ பண்ண தானே வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். மனசுல அதை உள் வாங்கினா தானா வெளில வந்துடும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்தது 398 சிவவசந்தி சங்கர் வாங்க. சிவாய் நம்ம திருச்சிட்டோம்ங்க ஐயா. சிலைமலி வாழ்நுதல் எங்கையதாகம். அடுத்த பாட்டுமா ஆரூர் சடைமுடி அம்பல தண்டவர் அண்டம் பெறினும் மாரூர் மலவிடையாய் கண்டிலம் வன்கதிர் வெதுப்பு நீரூறு கொடு நெறி சென்று இச்செறி மென்முலை நெருங்க சீரூர் மறையதில் தங்கும் கங்குல் சிறு துயிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இங்க ஆரூர் சடைமுடின்ற அந்த ஆறு எதை குறிக்குது? கங்கை ஆறை குறிக்குது. பெருமானுடைய சடைமுடியில் தங்கி இருக்கிற கங்கை. அதனாலதான் எனக்கு கங்காதரன் பேரு. இப்ப அந்த கங்கையில தான் கும்பமேளா நடக்குது. கோடிக்கணக்கான பேர் போய் அங்க மூழ்குகிறார்கள் இல்ல. அதுக்கு ஆரூர் சடைமுடி என்று அந்த அந்த ஆரூர் சடை யாருடைய சடையில இருக்குது? அம்பலத்தான் முடியிலே இருக்கிறது. அந்த அம்பலத்தன் தான் கைலை பெருமானாவும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. ஐயுறவாய் நம் மகன் கடை 399. எஸ்பி ஜீவிதா ராணி அம்மா வாங்க. ஜீவிதா வரீங்களா? அடுத்தது இல்லைங்களா? ஆர்த்தி சிவகுமார் வாங்க. வாங்க. அவர் கேட்டு பாருங்க ஐயா. பணியா இருப்பாருங்க ஐயா. அடுத்து கொடுங்க. ஜீவிதா ராணிலாம் ஆர்த்தி சிவகுமார். அடுத்தது காந்திமதி அம்மா. ஜீவிதா ராணின்றது தாரணிங்க. தாரணியா? தாரணி இருக்கீங்களா?
ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அதான் ஒண்ணுதான் கூப்பிடுறாரு. தாராணின்னு கூப்பிடுறது ஜீவிதாராணின்னு கூப்பிடுறாரு. சரிங்க ஐயா. எந்த இது எடுக்கிறதுன்னு தெரியல. 399வது பாட்டுமா, திருக்கோவையார்ல 399 ஐயூரவாயின்னு ஆரம்பிக்கும். கடைசி பாட்டுக்கு முந்தன பாட்டு. ஐயா வேற யாராவது படிக்க சொல்றீங்களா? நான் கண்டுபிடிக்க சரி கேளுங்க, நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, அடுத்தவங்க படிப்பாங்க, கேளுங்க. வாழ்க வாழ்க. ஆர்த்தி சிவகுமார் இல்லைன்னா காந்திமதி அடுத்தது. ஐயா காந்திமதிங்க ஐயா. அது புத்தகம் இல்லை ஐயா. சரிம்மா, என்னங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் கேட்டுக்கின்னு இருங்க. அடுத்தது வேற. அடுத்து லலிதா பாலசுந்தரம். வேற பாலசுந்தரம் ஐயா. திருச்சிற்றம்பலம். நமசிவாய. ஐயோரவாய் நம் ஆகன் கடை கண்டு வந்தேர் ஊருட்டும் மையொரு வாட்கண் மழவை தழுவும் மற்று உன் மகனே மெய்யொரவாம் இதுன் இல்லே வருகன வெல்கி சென்றால் கையொரு மான்மரியோன் புலியோரன காரிகையே கையொரு மான்மரியோன் புலியோரன காரிகையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. மெய்யுறவாம் இது உன் இல்லே வருக என்ற இந்த உடம்பு வந்து பெருமானை இல்லமாக கருதி எங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருள் என்றது. இல்லமென்னு வசிக்கிற வீடு மட்டுமல்ல, அது வேற செங்கல் கட்டடம். நாம் வசிக்கிற இல்லம் நம்முடைய மனதுதான் இல்லம். அதனாலே உடம்பெனும் மனையகத்து உள்ளமே தகழியாகன்னு அந்த உடம்பையே இல்லமாக கொண்டு அந்த இல்லத்திலே வருதல். அதனால இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று பெருமானை நம் உள்ளத்திலே எழுந்தருளச் செய்த. வாழ்க வாழ்க. திருக்கோயில கடைசி பாட்டு காரணி கற்பகம். மல்லிகை அம்மா படிக்கட்டுங்களா? படிங்கம்மா படிங்க. அடிக்கலைங்கய்யா ஒரு வாரமா, அதனால தாங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாரும் படிச்சு எல்லாரும் படிச்சிடலாம். கடைசி பாட்டை எல்லாரும் படிச்சிடலாம். ஒரு வருஷம் வரிசையா படிச்சிடலாம். ஐயா யாரை கூப்பிடலாம் வரிசையா படிச்சிருங்க. லலிதா அம்மா படிச்சாங்களா? இப்ப ஐயா பாலசுந்தரியா படிச்சுட்டு அப்புறம் அம்மா. சிவாய நமக. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். காரணி கற்பகம் கற்றவன துணை பாணர் ஒக்கல் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோத்தம் தங்கவி நிதி விதி சேர் ஊரணி உற்றவர்க்கு ஊதியம் மற்று யாவர்க்கும் ஊதியமே ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. நன்றி. பாட்டுல ஊதியம் எடுத்துரை சொல்லி ஊதியமேனு முடிச்சார். எது நமக்கு ஊதியம்? மணிவாசக பெருமான் ஆரம்பித்த அந்த திருவாசகத்துல நமசிவாயன்னு ஆரம்பிச்சார். அந்த நமசிவாய தான் ஊதியம். பாவையை பாடிய வாயால் கோவை பாடுன்னு சொல்லி நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பித்து யாவர்க்கும் உரியமேன்னு பண்ணார். அப்போ நமசிவாய் என்பது யாரோ ஒருத்தருக்கு மட்டும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் உரிய சிறப்பு பொருள் இல்லையா? அதனாலதான் சிறப்புன்னு சொன்ன அந்த சொல்ல கூட. அதனால அது யாவர்க்கும் ஊதியமாக திகழும். நமசிவாய் என்ற சொல் இறைவனுடைய திருநாமம். அது பொது பெயராக எல்லாராலும் பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த பெயரை பலகால் சொன்னால் அது சிவாய மந்திரமாக மாறும். அப்ப பெருமான் நம்மை தேடி வருவான். அதனால இங்கே ஊதியம் என்பது நமசிவாயத்தை குறிக்கும். நமசிவாயத்துல ஆரம்பிச்சு ஊதியத்துல கொண்டாந்து முடிக்கிறார் மணிவாசக பெருமான். அதனால இந்த பாட்டை விட்டு போனவங்க எல்லாரும் இந்த பாட்டை எல்லாருமா கடைசியா சேர்ந்து பாடி முடிக்கலாம். இன்னைக்கு திருக்குறாரு. வாழ்க வாழ்க. வரிசையா கூப்பிடுங்க. யார் யார் பாடலையும் அவங்களெல்லாம் பாட சொல்லுங்க. பாட விட்டு போனவங்களா பாடிடலாம். அடுத்தது மல்லிகா மாபுரம் படிக்கலாமா? வரிசையா நான் கூப்பிடுறேன். சங்கர் ஐயா வாங்க. அந்த வரிசையில சங்கர் ஐயா வராரு.
திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பொருளுக்கும் வெளியே வெளியே வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆரணி கற்பகம் கற்றவர் நல் துணை பாடர் ஒக்கல் சீரணி சிந்தாமணி அணிதில்லை சிவனடிக்கு தாரணி கொண்ட என் தக்கோர் தம் சங்கநிதி விதி சேர் ஊரணி உட்டார்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஊரணி உற்றவர்க்கு ஊரன் என்று அந்த ஊரப்பாகத்துல இருக்க ஊரணீஸ்வரரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரணி என்பது ஊருக்கு நடுவிலே இருக்கிற அந்த குளம், அது எல்லாருக்கும் பயன்படும். அதனாலே அது யாவர்க்கும் ஊதியமாக திகழும். யாருடைய தனிப்பட்ட சொத்துமல்ல, எல்லாருக்கும் உரிய பொருள் என்பதை யாவர்க்கும் ஊதியம் என்று சொல்லால சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. இந்த பாடல்ல நிறைய வார்த்தைகள் வருதுயா. அதாவது சிந்தாமணி, அதுக்கப்புறம் சங்கநிதி, பதுமநிதி, சங்கநிதி, பதுமநிதி இரண்டு கொண்டு தரணியோட வாழாள தடுவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். நம்ம சிவாயத்தை ஒன்றையே மதிப்போம், அதுதான் எங்களுக்கு ஊதியம். வாழ்க வாழ்க. ஞாபகம் வந்துச்சு, நீங்களும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஊருணி நீர் நிறைந்த திருக்குறள் வரும். ஊருணி உற்றவர்க்கு ஊரன் 5 வருஷம் பெரிய புராணம் பேச வச்சாருமா. ஊரணி சொல்ற மறக்க முடியுமா? அந்த 6 ஆண்டுகள் பேசணும். 2013 19 வரைக்கும் 6 ஆண்டுகள் 249 சொற்பொழி ஊரணீஸ்வரர் எதிரில் உட்காந்து பேசணும் இல்லையா? வாழ்க வாழ்க. மணிமேகலை இந்த பாட்டு சொல்லிதான் முடிப்போம் நிகழ்ச்சியா. தினம் இந்த வாரம் இந்த பாட்டை சொல்லிதான் முடிப்போம் அந்த சொற்பொழிவே. அடியார் அனைவருக்கும் திருவடி வணக்கம். மணிமேகலம்மா. திருச்சிற்றம்பலம். வாங்க ஐயா. 2 நாளா போகலைங்க ஐயா, உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால 2 நாளா போகலைங்க ஐயா. உங்க உடம்புதான் போல, ஆனா மனசு அங்கதான் இருந்துச்சு. நிலை பெருமாறி எண்ணுதியே நெஞ்சே நீ வந்தா உடலை கூப்பிடல, நெஞ்சே நீ வந்தா கூப்பிட்டார். போக முடியலன்ற எண்ணம் இருந்தல்ல, அந்த எண்ணமே நீங்க கோயில சொத்தத்துக்கு புண்ணியம், அந்த புண்ணியம் எங்களுக்கு உண்டு. நாங்களும் பக்கம் போட்டுப்போம். நன்றி 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 நன்றிங்க. காரணி கற்பகம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாணரொக்கல் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோதம் சங்கநிதி விதிசே ஊரணி உற்றவர் கூரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. ஊரணி உற்றவர் கூரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. திருச்சிற்றம்பலங்க. நன்றிங்க. கற்பகம் என்பது நமக்கு வேண்டிய எல்லா பொருளையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க காரணி கற்பகம் என்று சொல்றார். கார்னா மேகம், மேகம்னா மழை. மழை பொழிந்த நாட்டுல மழை பொழிந்தால் நமக்கு வேண்டிய அத்தனை பொருளும் விளையும். அதனாலே காரணி கற்பகம் என்று மணிவாசகர் வாக்கு. வாழ்க வாழ்க. வாழப்பாடி சித்ராமாவாக. அதுக்கப்புறம் மல்லிகாமா. திருச்சிற்றம்பலங்கய்யா. அடியா பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. மாணிக்க வாசகர்மான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாணரொக்கல் சீரணி சிந்தாமணியணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோ தஞ்சங்க நீதி விதி சேர் ஊருணி உற்றவர் கூரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. தாரணி கொன்றையன் தக்கோர் தஞ்சங்க நிதி விதி சேர் ஊருணி உற்றவர் கூரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் சாமி. கற்றவர் நற்றுணைன்னு சொன்னார். ஏன் கற்றவர் நற்றுணை சொன்னாரு? கற்றவர்கள் யாரு? பெருமானுடைய திருவடியை வணங்குவதுதான் கற்றவர்கள். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். அப்ப கல்வி என்பது பெருமானுடைய திருவடி கல்வி இருக்க வேண்டும். அந்த திருவடியை பற்றியவர்கள் நமக்கு நல்ல துணையாக இருப்பார்கள். அதனாலே கற்றவர் நற்றுணை. வாழ்க வாழ்க.
மல்லிகாமா வாங்க. படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். என்ப ஆதரவு தந்தையினி அடியார்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். காரணி கற்பகம் காற்றவர் நட்பனருக்கள் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கே தாரணி கொன்றையன் தக்கோட்டம் சங்க நிதி விதி சேர் ஊரணி ஊற்றவர் கூரன் மாற்றிய அவர்க்கும் ஊதியமே ஊரணி ஊற்றவர் ஊரன் மாற்றியவர்களுக்கு ஊதியமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை என்று சொன்ன மணிவாசக பெருமான் பாணர் ஒக்கல் என்று சொல்லார். பாணர் என்பது இங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணரை குறிக்கும். அந்த யாழ்ப்பாணர் என்ன பண்ணாரு? ஞான சம்பந்தோடு இருந்து அவர் பாடிய படையெல்லாம் யாழிலே இசைப்படுத்திய சிறப்பு கூறியவர். முதல் தேவாரத்தை இசையோட பாடினது யாருன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு சொல்லுவாங்க. அவர் பாடிய எல்லா வகையான இசைகளையும் தன்னுடைய யாழிலே அடக்கி பாடினார். அதனால இவர் ஞானசம்பந்தர் பெருசா, நீலகண்ட யாழ்ப்பாணம் தான், யாழ்ப்பாணம் தான் பெருசுன்னு அவங்க பிறந்த எருக்க தம்புரையில அவங்க உறவினர்கள் எல்லாம் அவரிடத்துல அவரை வசதி வச்சாங்களாம். அப்போ இந்த யாழுக்கு மடங்காத இசை பாட வேண்டும் என்று சொல்லி ஞானசம்பந்தரை விண்ணப்பம் செய்து அதன் மூலமாக தான் யாழ்மூரி பதிகம், மாதர் மடப்பிடி என்ற அந்த பதிகத்தை யாழ்மூரி பதிகம் சொல்லுவாங்க. அந்த பாணரொக்கல் என்பது பெருமானை இசை வடிவிலே வணங்குதல். அந்த இசைக்கும் மேலாக யாழ்மூரி என்ற பதிகத்தையும் ஞானசம்பந்தர் வாக்காலேயே பாணரே பாட வைத்தார். பாணர் விரும்பி கேட்டு பாடிய பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. உமா அம்மா வாங்க. அதுக்கப்புறம் தாமோதர் ஐயா. குன்றத்தூர் உமா வாங்கம்மா. குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. சிவாய இருக்காங்களா? தாமோதர் ஐயா வாங்க. அடுத்தது நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். காரணி கற்பகம் கற்றவர் நல் துணை பாணர்வக்கல் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோர் தம் சங்க நிதி விதி சேர் ஊருணி உற்றவர் கூரன் மற்ற அவர்க்கும் ஊதியமே ஊருணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவருக்கும் ஊதியமே. வாழ திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. சீரணி சிந்தாமணி அணின்னு சொல்ல. சிந்தாமணின்னா அது ஒரு அட்சய பாத்திரம், அது அள்ள அள்ள குறையாது. அதுதான் சீவக சிந்தாமணியில நம்ம இவர் பாடி காட்டினான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சிந்தாமணி அள்ள அள்ள குறையாதது. அந்த அள்ள அள்ள குறையாத சிந்தாமணியை கொடுத்தவர் யாரு? ஆவடுதுறை இருக்கிற நம்முடைய பெருமான். அவருக்கு என்ன பண்ணாரு? உலவாக்கிழி தந்தார். எடுக்க எடுக்க அது குறையாது இல்லையா? 1000 பொற்கிழியை கொண்டு அதுல எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள அடுத்த அது 1000 மறுபடியும் மாறிடும் சொல்லி உலவாக்கிழி தந்தான்னு சொல்லுவாங்களே, அதை சிந்தாமணி என்று சொல்வது ஒரு மரபு. அதனால சீரணி சிந்தாமணி அணி என்பது ஞானசம்பந்த பெருமான் திரு ஆளுலை பெற்ற உலவாக்கிழியை நினைவுபடுத்தும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. இல்லையா? சிவாய சாமசிவையா வாங்க. நன்றிங்க. காரணி கற்பகம் கற்றவர் நல் துணை பாணருக்கள் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோர்தம் சங்க நிதி விதி சேர் ஊருணி உற்றவர் கூரன் மற்றாவர்க்கும் ஊதியமே ஊருணி உற்றவர் கூரன் மற்றாவர்க்கும் ஊதியமே ஊருணி உற்றவர் கூரன் மற்றாவர்க்கும் ஊதியமே. நன்றிங்க. சிந்தாமணி அதுதான் செல்வமா? இல்ல, எது உண்மையான செல்வம்?
தில்லை சிற்றம்பலவனுடைய சிவனடிதான் உயர்ந்த செல்வம். செல்வ நடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று சிந்தாமணி என்பதை யார் கையில வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அள்ள புரியாது. ஆனா தில்லை சிவனடி எல்லாருக்கும் பொதுவான செல்வம். அதை அந்த உயர்ந்த செல்வத்தை நாமெல்லாம் அடைய வேண்டும்னாலே தில்லை சிவனடிக்கு என்ற சொல்லாலே அதை தில்லை பொதுவில் இருக்கிற தில்லை கூத்தனுக்கு சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. வேலரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். காரணி கற்பகம் கற்றவர் நல் துணை பாணரொக்கள் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோதம் சங்கநிதி விதிசே ஊருணி உற்றவர் கூரன் மற்றாவர்க்கும் ஊதியமே ஊருணி உற்றவர் கூரன் மற்றாவர்க்கும் ஊதியமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அதாவது தாரணி கொன்றை சிவனடிக்குரிய பொருள் எது? அந்த கொன்றை மாலை தான். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமானை சுட்டும் போது சுந்தரர் எப்படி பாடினாரு? வம்பரா வரிவண்டு மடனார மலரும் மதுமலனற் கொன்றையான் அடியலால் பேண. அந்த மதுமலனற் கொன்றைதான் சிவனுக்கு உரியது. அதை கொண்டு போய் சிவனடியிலே சாத்த வேண்டும். அதனாலே சிவனடியை நினைத்தால் நமக்கு கொன்றை மாலை ஞாபகம் வர வேண்டும். அந்த கொன்றை மாலையாலே பெருமானுக்கு தாரணி என்ற மாலை அணிவித்தல் என்ற செய்தியை மணிவாசக பெருமான் சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. வாங்க நடராஜையா வாங்க. என்னை கூப்பிட்டீங்க? ஆமா உங்களையேதான். நீங்க தான் நடராஜன். திருச்சிற்றம்பலம். அனைத்து பெரியார் பெருமக்களும் மீண்டும் ஒருவரை வணங்குகிறேன். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக திருவடிகளே சரணம் சரணம் சரணம். காரணி கற்பகம் கற்றவர் நல் துணை பாணவக்கள் சீரணி சிந்தா மணியணி தில்லை சிவனடிக்கு காரணி கற்பகம் கற்றவள் துணை பாணர்வுக்கள் சீரணி சிந்தா மணியணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் அக்கோதம் சங்கநிதி விதிசேர் ஊருணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவுக்கும் ஊதியமே தாரணி கொன்றையன் தக்கோதம் சங்கநிதி விதிசேர் ஊருணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே ஊருணி உற்றவர் கூரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே ஊருணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே தானன நானன தானன நானன தானன நானன நானன தானன நானன நானன தானன நானன 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 தானன நானன தானன நானன தானன தானன. திருப்புகழ் அந்த மாதிரி மெட்டெல்லாம் போட்டு பாடுவாங்கன்னு திருப்புகழ் ஒரு பாட்டுக்கு அந்த மாதிரி தானே பாட்டு போட்டுருவாங்க மேல இந்த எப்படி பாடினான்னு. அதே மாதிரி சொல்லி காட்டுறாரு நடராஜா. வாழ்க வாழ்க. இங்க தக்கோர்தம் சங்க நிதி தக்கோர் இங்க குபேரனை குறிக்கும் சொல்லி குபேரனுடைய சங்க நிதியும் பதும நிதியும் சொல்றாங்க. அந்த சங்க நிதியும் பதும நிதியும் குபேரனுக்கு கொடுத்தது யாரு? சிவன். அதனால அவன் குபேரனுக்கு நண்பன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சங்க நிதி அந்த சங்க நிதி என்பது சங்க நிதி பதும நிதி இரண்டும் கொண்டு தரணியோடு வாணாளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம். அந்த நிதி என்ன பண்ணும்? உலகிலுக்கு மட்டுமே பயன்படும். அதை நாம் அதற்காக ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை. பெருமானுடைய திருவடியையே செல்வமாக மதிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் விதி. விதி சேர் என்பது பெருமானுடைய திருவடியை சேர்ந்தால் நம்முடைய விதியாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி காட்டுற பாடலாக இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க.
முடிச்சலாமையா? டைம் ஆயிடுச்சு. வேற என்ன இருக்குமையா? கடைசியா பாடத்தை முடிச்சலாம். காந்திமதி படிக்கட்டுங்களா ஐயா? படிக்குமா? பாடுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாணர் ஒக்கல் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோர்த்தம் சங்க நிதி விதி சேர் ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்றாவர்க்கும் ஊதியமே. ஊரணி உற்றவர் கூறன் மற்றாவர்க்கும் ஊதியமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. இந்த நிதி ஆகிய செல்வம் வந்து யாரோ ஒருத்தருக்கு சொந்தமா இருக்கும், அடுத்தவங்க அதுல உரிமை கொண்டாட முடியாது, அவங்க கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆனால் ஊரணி உற்றவர்க்கு என்பது பொது சொத்து. அதனால தில்லை பெருமான் ஊரணியாக இருக்கிறான், அவன்தான் ஊரன். அதுதான் ஊரணீஸ்வரன் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுவார்கள். ஊரணி மற்றவர்க்கு ஊரன். அதனால அந்த அம்பலம் பொது அம்பலம். அந்த பொது அம்பலம் ஊரணியா இருக்கிறது. ஊருக்கு நடுவே குளத்துல எல்லாரும் பயன்படுத்தலாம், யாரும் தனிப்பட்ட முறையில சொந்தம் கொண்டாட முடியாது. அதனாலே பொதுவுக்கு உரிய சொல்லாக அதை பயன்படுத்த. அதனால யாவர்க்கும் ஊதியமே என்று பொதுப்படையிலே சொல்லி காட்டுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அந்த ஊதியம் அவர் ஆரம்பிச்ச திருவாசகம் முதலடியாகிய நமச்சிவாயம் இருக்குது. அதனால்தான் நமச்சிவாய ஊதியம்னு சொல்லி நற்றுணையாவது நமச்சிவாயம்னு நம்ம ஐயா ஆரம்பிக்க சொல்லுவோம், முடிக்க சொல்லுவோம் சொல்லுவார் நடராஜா. வாழ்க வாழ்க. அடுத்தது ஊரப்பாக்கம் ராஜசேகரன் படிச்சிடறாருயா. வாங்க. நான் ராஜாராணி தான் கேள்விப்பட்டேன். திடீர்னு ராஜசேகரன் யாரும் புதுசா வந்துக்கிறாரு பார்த்தேன். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்தவ பெற்றியலாக இருக்கிறார். வாழ்க வாழ்க. ஊதியம் எடுத்து உரைத்து ஊடல் தீர்த்தல் தலைப்பு. 400வது பாடல், கடைசி இறுதி பாடல். காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாடல் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கே தாரணி கொன்றையன் தக்கோதம் சங்க நிதி விரிசே ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்றாவர்க்கும் ஊதியமே. காரணி கொன்றையன் தக்கோதம் சங்க நிதி விரிசே ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்றாவர்க்கும் ஊதியமே. ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்றாவர்க்கும் ஊதியமே. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் ஊதியமே. நமசிவாய ஊதியம். நமசிவாய திருவாசல் ஆரம்பிச்சார், ஊதியமான திருக்குறள்ல முடிச்சார். அதனால நமசிவாய ஊதியம் தான் திருவாசகமும் திருக்குறள் இணைந்து படிக்க வேண்டும் அடையாளம் எங்க ஐயா சொல்லுவாங்க. ஆனா நமசிவாய ஊதியம் என்பது நமசிவாய திருவாசகத்தையும் ஊதியம் என்பது திருக்கோயார் குடிக்கும். அதனால இரண்டையும் இணைந்து படிக்க வேண்டும் என்று எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா அந்த திருவாசக திருக்கோயார முழுசுமா படிக்கிற புண்ணியம். இப்ப கடைசியா கௌசல்யா வந்தாங்கன்னா முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் பாடி காட்டிடலாம். கடைசி பாட்டு ஐயா அடியன் பாடுறேங்க ஐயா. லலிதா பாடுறேன் ஐயா, நான் பாடவே இல்லை. சரி பாடுங்க. ரெண்டு பாட்டும் கடைசி 2 பாட்டு ஐயா நீங்களும் படிச்சீங்க. ஐயா படிச்சுட்டாரு ஐயா, நான் படிக்கவே இல்லை, அதனாலதான் கேக்குறேன் ஐயா. சரி படிங்க படிங்க படிங்க. பேசுற நேரம் படிச்சு முடிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். காரணே கற்பக கற்றவர் நற்றுணை பாணர் ஒக்கல் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோதம் சங்கநிதி விதிசே பூரணி ஒற்றவர் கூரன் மற்றாவர்க்கும் ஊதியமே. தாரணி கொன்றையன் தக்கோதம் சங்கநிதி விதிசே பூரணி ஒற்றவர் கூரன் மற்றும் அவர்க்கும் ஊதியமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருவாசகம் என்பது மணிவாசக பெருமான் விரும்பி பாடியது. திருக்கோவையார் என்பது பெருமான் விரும்பி தில்லை கூத்தன் விரும்பி கேட்க மணிவாசகர் பாடியது. அவர் விரும்பி பாடின திருவாசகம் பெருமான் கேட்க விரும்பி பாடியது திருக்கோவையார். வாழ்க வாழ்க.
படிக்கலையா? உமா மகேஸ்வரி பார்த்தா நீங்க வரல, கடைசி பாட்டு படிங்க. மாணிவாசகத்தோடு போற்றி போற்றி. காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாணவக்கள் சீரணி சிந்தாமணி மணியணி தில்லை சிவனடிக்கே தாரணி கொன்றையன் தக்கோ தம் சங்க நீதி விதிசே ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்று யாவர்க்கும் பூதியமே தாரணி கொன்றையன் தக்கோ தம் சங்க நீதி விதிசே ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்றும் யாவர்க்கும் பூதியமே. சிவாய் நம. திருச்சிற்றம்பலையா. கௌசல்யம்மா பாடி முடிச்சிடலாம். நாளையில இருந்து தெரிவு சேர்ப்பா. கண்டிப்பாங்க. பாடும்போது முதல் பாட்டு கடைசி பாட்டுமா? சரிங்க. திருச்சிற்றம்பலம். ஒடு தனி வாளரவன் தில்லையூரன் திருவளர் தாமரை. திருக்குறள் முதல் பாட்டு திருவளர் தாமரை, கடைசி பாட்டு. சரிங்க ஐயா. ஓகேங்க, இதை எடுத்துட்டுங்க ஐயா. முடிக்கும் போது முதலையும் கடைசியும் பாடி முடிச்சது இல்லையா? இசையோட பாடும்போது முதல்ல கடைசி தான் பாடுவாங்க, அதனால கேட்டேன். சரிங்க ஐயா, நன்றி. திருவளர் தாமரை, அதுக்கப்புறம் காரணி கற்பகம். அந்த எடுத்துட்டுங்க ஐயா, எடுத்துட்டுங்க ஐயா. திருவளர் தாமரை சீர்வல காவிகளீசத்தில்லை குருவலர் பூங்குமிழ் கோங்கு பைங்காந்தல் கொண்டோங்கு திருவளர் தாமரை சீர்வலர் காவிகளீசத்தில்லை குருவலர் பூங்குமிழ் கோங்கு பைங்காந்தல் கொண்டோங்கு தெய்வமரு மலர் மாலையோர் வள்ளியின் ஒல்கிய நடை வாய்ந்து ஒருவலர் காமந்தன் வென்றி கொடி போன்றொளிர்கின்றது மறுமலர் மாலையோர் வள்ளியின் ஒல்கிய நடை வாய்ந்து ஒருவலர் காமந்தன் வென்றி கொடி போன் ஒளிர்கின்றதே ஒருவலர் காமந்தன் வென்றி கொடி போன் ஒளிர்கின்றதே ஒருவலர் காமந்தன் வென்றி கொடி போன் ஒளிர்கின்றதே. திருச்சிற்றம்பலம். திருக்கோவையார் சொல்ற செய்தி, பெருமான் தமிழாக இருக்கிறான், இசையாகவும் இருக்கிறான் என்று சொல்ற செய்தி. அந்த பாட்டு 20வது பாட்டுல அவர் சொல்லுவார், சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உயர்வான் உயர்மதிர் கூடலை நாய்ந்த ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்று ஏழு இசை சூழல் புக்கோ. தமிழுக்குள்ள ஒளிஞ்சுதுங்க, இசைக்குள்ள ஒளிஞ்சுக்கினியா அப்படின்னு பெருமானை கேட்கிற மாதிரி அமைந்த திருக்கோவையார் என்பது தமிழாகவும் இசையாக இருக்கிறது. அதுதான் திருமுறை தமிழோசை. வாழ்க வாழ்க வாழ்க. கடைசி பாட்டுமா? காரணி கற்பகம். திருச்சிற்றம்பலம். காரணி கற்பகம் கற்றவ நற்றுணை பாணருக்கள் சீரணி சிந்தா மணியணி தில்லை சிவனடிக்கு காரணி கற்பகம் கற்றவ நற்றுணை பாணருக்கள் சீரணி சிந்தா மணியணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோ தஞ்சங்க நிதி விதிசேர் உருணி உற்றவர் கூறன் மற்று யாவர்க்கும் ஊதியமே தாரணி கொன்றையன் தக்கோர் தஞ்சங்க நிதி விதிசேர் ஊருணி உற்றவர் கூறன் மற்று யாவர்க்கும் ஊதியமே ஊருணி உற்றவர் கூறன் மற்று யாவர்க்கும் ஊதியமே ஊருணி உற்றவர்க்கு ஊரன் மற்று யாவர்க்கும் ஊதியமே யாவர்க்கும் ஊதியமே. திருச்சிற்றம்பலம்.
ரொம்ப வாழ்க நன்றிங்க ஐயா. வாழ்க. சிவாய நம. இன்னைக்கு தைப்பூச நன்னாள்ல நம்ம வந்து திருக்கோயிலை படிச்சு முடிக்கிற புண்ணியம் கிடைச்சது. நாளையில இருந்து திருவிசைப்பா படிக்கலாம். இன்னைக்கு தைப்பூசத்தை ஒட்டி அந்த திருக்கழுக்குன்ற மலை மேல அந்த கழுகுப்பாறை கிட்ட இருக்கிற பெருமாண்டத்திலே வழிபாடு. திருமுல்ல வாயில சோமவார வழிபாட்டுக்கு வருகிறார்கள். காலையில 9 மணிக்கு தாமோர் ஐயா வீட்டுல எல்லாருக்கும் சிற்றுண்டி, அப்புறம் இது மலை மேல வழிபாடு. மத்தியானம் இது அடியில அடிவாரத்துக்கு எதிரில் இருக்கிற அதுல அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பும் நடக்கும். இயன்றவர்கள் அதை கலந்து கொள்ளலாம். வாழ்க வாழ்க. மல்லிகாம பேசுறேங்க ஐயா. ஒரே ஒரு விண்ணப்பங்க ஐயா. திருப்பதியாறுல முக்கியமான பதிகம் ஒரு 4 நம்பர் சொன்னீங்க, அது சொல்ல முடியுங்களா? யாரு பாடிருக்காங்கம்மா, நான் இதுல போஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. நான் மெசேஜ் போட்டிருக்கேன். பாட்டு 20 107 246 307 அந்த 4 பாட்டு நம்பரும் போட்டு முதலடி போட்டிருக்கேன். அந்த 4 பாட்டையும் கௌசல்யா அம்மா பாடியிருக்காங்க, அதையும் போட்டிருக்கேன். குரூப்ல இருக்கும், நேற்று வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும், பெரிய அன்பர்ல இருக்கும், சிவநேரிலையும் இருக்கும். பெரிய புராணத்துல போட்டிருக்காங்கம்மா, நான் உங்களுக்கு எடுத்து தரேன். சிவநேரிய சீரானவன் அதுலயும் போட்டிருக்கேன். அந்த 4 பாட்டோட லிஸ்ட், அதுக்கப்புறம் அந்த பாட்டு அந்த அம்மா பாடினது எல்லாமே இருக்கும். ஏன்னா 400 பாடம் பண்ண ஒரு 4 பாட்டாவது பாடினதுக்காக அந்த 4 பாட்டை மென்ஷன் பண்ணிருக்கோம். பாட்டு 20 107 246 அப்புறம் 307. வாழ்க வாழ்க. முடிச்சல டைம் எடுத்தியா? பொன்னுசல் பாடலாங்கய்யா. பொன்னுசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்த்து. படிக்காதவங்க யாரு இருந்தா படிங்க. பொன்னுசல் வாழைப்பாடி சித்திரமா கூடுங்க. வாழைப்பாடி சித்திரமா கூடும். பொன்னுசல் படிக்க சொல்லு. இருக்கீங்களா? படி. பாடுறீங்களா? சாமி படிக்கல சொக்கம்மாள் படிங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. புனித வைத்தியமா படிக்கலாம், பட்டம்மாள் படிக்கலாம். வாங்க. எப்பனாவது பாடுறீங்க பெருமானே. 3 அங்கு இலங்கு. சரி. திருச்சிற்றம்பலம். 3 அங்கிலங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தென் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றொருக்கும் உத்தர கோசமங்கை கொன் தங்கிடை மருது பாடி குளமஞ்சை போன்றங்கன நடையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. கதவம் அடைக்க. வாங்க. சொக்கம்மாள் இருக்கீங்களா? சிவாயம். தாமோதரையா வாங்க. விடுவின் வெகுளி வேட்கையினார். சிவாயிடம் திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளியா? 8:45. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை. உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. புடைபட்டு உருகி போற்றுவோம். நன்றி நன்றி. வாழ்த்து படிங்க. புனித வைத்தியம்மா வாங்க. சொக்கம்மாள் படிங்க. வாழ்த்து படிங்க. சிவாய நமங்கய்யா. திருச்சிட்டம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வேற்பை கூர்சேல் தனிவேல் வாழ்க, கூக்கடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம்
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவ வசந்தி சங்கர் வாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். படி. நீங்க பாடுங்க, சக்கமலம் பாடுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதைக்கு யாதோர் குறைகளை கண்ணில் நல்ல கழுமலர் வளர்நகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வாங்க. வேற யாரு பாட்டு சொல்ல போறீங்க? மணிமேதம்மா கொடுங்க. ஐயா அடியன் வாழ்கந்தன். பாடுங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் மரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அம்மா மணியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே வாழ்கவே அந்தன வானவராணின் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக மரணாமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிட்டம்பலம். நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. முடிச்சுக்கலாம்யா. சிவாய நன்றி. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நடராஜையா, சொல்லுங்க. இன்னைக்கு பூசம் ஒரே ஒரு திருப்புகழ் ஒன்று பாடிடலாங்க ஐயா. முழுசா ஒரே ஒன்று சின்னது ஒன்று திருத்தணி ஒரே ஒன்று. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உரைக்கும் இசைக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் நெறிக்கும் பொறுப்பையும் நெடுக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய் நெருப்பையும் நெறிக்கும் பொறுப்பையும் நெடுக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய் தன 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 தன் திமி திமி திமித்தின் தகு 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 தன் தன பேரி தடுட்டுடு டுடுட்டுன் தன துடி முழக்கும் தலத்துடன் நடக்கும் கொடு சூரர் சினத்தையம் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிறு தெரி கொளுத்தும் கதிர்வேலா தினக்கிரி கூறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினக்கிரி கூறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வார்த்தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருக்கோவையார் என்னும் பகுதியை இன்னைக்கு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் மக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அத்துணையாவது நமச்சிவாய். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.